Good morning, student. Previous section நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Faraday's law of electromagnetic induction பார்த்தோம். What is Faraday's law of electromagnetic induction அப்படின்னா ஒரு closed circuitல லிங்க்ல இருக்கிற magnetic flux சேஞ்ச் பண்ணா magnetic flux mean magnetic field nothing but magnetic flux சேஞ்ச் பண்ணா அந்த காயில induced EMF ப்ரொடியூஸ் ஆகும். induced current and induced EMF இது Faraday's first law. For example, நம்ம டூ illustration பார்த்திருப்போம். ஒன்னு is செல் அதே காயில ப்ரொடியூஸ் ஆன செல் அனதர் காயில ப்ரொடியூஸ் ஆன மியூச்சுவல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். சரியா? ஒரு காயில கரண்ட்டை சேஞ்ச் பண்ணா இன்னொரு காயில இன்டியூஸ்ட் EMF ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மியூச்சுவல். இத சேஞ்ச் பண்ணா அது நடக்கிறது. அதுல ஒரு காயில ஃப்ளோர கரண்ட்டை சேஞ்ச் பண்ணா அந்த காயில லிங்க்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அதே காயில எதை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து செல்ஃப் பார்த்தோம். இது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். சரியா? நம்ம பார்க்க போறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு காயில் எடுத்திருப்பேன், சொலினாய்டு எடுத்திருப்போம். இஸ் கால்ட் இண்டக்டர். இண்டக்டர் இஸ் the long closely wound and helical coil. பேரு இண்டக்டர். சொலினாய்டு சொல்லுவோம். the solenoid another name என்ன சொல்றா inductors. inductor or inductance or inductor. Inductor is the name of the apparatus. ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிறேன். இந்த சொலினாய்டுல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருப்போம், ஒரு கீ கனெக்ட் பண்ணிருப்போம். சரியா? இப்ப இந்த காயில ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த காயில கரண்ட் growth ஆக இந்த காயில் இருக்கிற சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அட் ஆக்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கரண்ட் இன்க்ரீஸ் ஆக லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆனா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன சொல்றோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சொல்றோம். அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த காயில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுவான் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அந்த ப்ரொடியூசர் இன்டியூஸ்ட் EMF ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அவன் அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த அப்ளைடு கரண்ட். நீ வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாதான் இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து இவன் யார் உருவாக்குனாங்களோ இவனை யார ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவன் என்ன பண்ணுவான் அப்போஸ் பண்ணுவான். இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் ஃபர்ஸ்ட் யார அப்போஸ் பண்ணுவான் அப்படின்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறத அப்போஸ் பண்ணுவான், ஃப்ளக்ஸ் growth ஆகிறத அப்போஸ் பண்ணுவான். ஃப்ளக்ஸ் யார growth ஆகுது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃப்ளக்ஸ் growth ஆகுது. அப்ப இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் யார அப்போஸ் பண்ணுவான் அப்ளைடு கரண்ட் அப்போஸ் பண்ணுவான். அத லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிச்சிருக்கோம், லென்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி லென்ஸ் லா. அப்ப இந்த காயில ஒரு இன்டியூஸ்ட் EMF ஆர் இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த காயில ஃப்ளோ எதை சேஞ்ச் பண்ணும் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும். இப்ப இந்த காயில ஃப்ளோ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணா அந்த காயில லிங்க்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அதே காயில ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அத இன்டியூஸ்ட் கரண்ட் ஆல்வேஸ் இன்டியூஸ்ட் EMF. இது Faraday's first law பார்த்தோம். சரியா? இது ஒரு காயில கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி இன்னொரு காயில இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணா அது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சரியா? இதோட ஸ்டேட்மெண்ட் Faraday's செகண்ட் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா the magnitude of induced EMF always the rate of change of flux linked with the coil with respect to time. அந்த எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த காயில் எது ப்ரொடியூஸ் ஆகும் induced EMF. the induced EMF in a coil is different as directly proportional to rate of change of flux linked with the coil. flux linked with the coil இது நம்ம என்ன பார்த்தோம் Faraday's electromagnetic induction உடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். சரியா? இப்போ நாம் பார்த்தது செல்ஃப் இண்டக்டன்ஸ். இப்போ ஒரு காயில் ஃப்ளோ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி அந்த காயிலோட லிங்க்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த காயிலோட இன்டியூஸ்ட் EMF கனெக்ட் பண்ண போறோம் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரியா? the inductance as a property of the inductor அப்படி ஒரு apparatus. inductor is nothing but solenoid or toroid. solenoid and the toroid என்னது inductor. அந்த இண்டக்டரோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ். அது இண்டக்டன்ஸ் என்ன அங்க நடந்திருக்கு அப்படின்னா the EMF is produced producing EMF when current flowing through the coil changes. அந்த காயில ஃப்ளோ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணா அந்த காயில ஒரு இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி நடந்த அந்த apparatus பேர் இண்டக்டர். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் இண்டக்டன்ஸ். Inductor as a property of the inductance is produced induced EMF when current flowing through it. When a current flowing through it, inductance is a property of the inductor. Inductor is nothing but solenoid or toroid. Inductor is a apparatus.
apparatus. Inductance is a property of the apparatus, property of the inductor, producing induced EMF when current flowing through the coil is changes. Correct. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ். வாட் இஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒரு காயில ஃப்ளோ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி அதே காயில ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணா அது என்ன பேரு செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் is produced EMF is called self induced EMF. Self induced EMF. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காயில் எடுத்துக்கிறேன், சொல்லுங்க சரியா. இப்போ இது இண்டக்டர், இது ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு கீயை செட் பண்றோம், இது இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன் கே கீ. இது பேட்டரி, கீயை க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எது ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஸ்விட்சோட ஆக்சிஸில் எது க்ரோத் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரோத் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட யார் க்ரோத் ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரோத் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, சேஞ்ச் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டாண்டர்டாக மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா இதில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் அந்த காயில் லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக் இந்த காயில் எது ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி காயில் இஸ் கால்ட் இன்டியூஸ்டு EMF. இது என்ன சொல்றோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஒரு காயில ஃப்ளோ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி அதே காயில இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணா the phenomenon is called self inductance. This phenomenon is called self inductance. What is self induction? Self induction is defined as current flowing through the coil changes producing induced EMF in a same coil. Current flowing through the coil changes producing induced EMF in a same coil is called self induction. Self induction. அதே காயில் எதை ப்ரொடியூஸ் பண்றது, இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்றது. ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் ஃப்ளோனா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா growth ஆகும் 0 to maximum. அப்ப அந்த காயில் இந்த லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நதிங் பட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா ஆட்டோமேட்டிக்கலி காயில் லிங்க் இருக்கிற ஃப்ளக்ஸ் ஃபேரடேஸ் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காயில் எது ப்ரொடியூஸ் ஆகும், EMF ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும். திஸ் கரண்ட் இஸ் கால்ட் இன்டியூஸ்டு கரண்ட். The EMF is called induced EMF. அதே காயில கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இது பேரு செல்ஃப் இன்டியூஸ்டு கரண்ட். செல்ஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அதே காயில EMF ஃப்ளோ ஆகுறதுனால செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. இது வந்து செல்ஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அதே காயில EMF ஃப்ளோ ஆகுது, EMF செட்டப் ஆகுறதுனால அது பேரு செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. செல்ஃப் இன்டியூஸ்டு EMF. What is self induction? When a current flowing through the coil is changes producing induced EMF in a same coil. Producing induced EMF in a same coil is called self induction. இந்த காயில் லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி கரண்ட் சேஞ்ச் எப்படி இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த காயில் ஃப்ளோ கரண்ட் இந்த காயில் லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். அந்த காயில் லிங்க் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனவே ஆட்டோமேட்டிக்கா அதே காயில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகும், அது பேர் இன்டியூஸ்டு கரண்ட். The pipe is a flux linked with the each turn of the coil in n turns. Total the solenoid total number of turns na solra n. N is a number of turns in a solenoid or number of turns in inductor. Number of turns in a inductor. Flux linked with the each turn pi b. ஒரு turn link இருக்கிற flux என்னது pi b. அப்ப total flux என்ன போடலாம் n pi b. Total flux is n pi b. Pi b is a flux linked with the each turn of the coil n turns. Each turn of the coil n turns. n turns இருக்கிற காயில ஒரு காயிலோட லிங்க் இருக்கிற ஒரு n turn இருக்கிற காயில ஒரு டர்ன்ல லிங்க் இருக்கிற ஃப்ளக்ஸ் என்னது n பை அப்படினா டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னது n பை b. ஃப்ளக்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகும் அப்படினா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். கரண்ட் growth ஆக அதோட ஃப்ளக்ஸ் ஆயிட்டே போகும், growth ஆயிட்டே போகும். மேக்ஸிமம் கரண்ட் எடுக்க முடியறனால நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். Instantaneous means small value. Instantaneous value of the current. So n pi b is directly proportional to I. The total flux linkage of the coil. Total flux linkage of the coil. Pi b is a flux linked with each tail. N is a total number of tails. So total flux linkage of the coil is directly proportional to current flowing through the coil. Directly proportional constant போடுறேன் n pi b is equal to L into I. L is called constant of proportionality. N is called constant of proportionality. Is called self induction. Is called self inductance. Or is referred to coefficient of self induction.
or self-inductance or coefficient of self-induction. L. Parallel constant for L is called constant of proportionality. Is called self-inductance or self-induction. Is referred to the coefficient of self-inductance. The current is 1 ampere. Current I is equal to 1 ampere. Now N pi B is equal to L. The coefficient are simply self-inductance. Simply self-inductance or coefficient of self-inductance also defined as coefficient of self-inductance or self-inductance of the coil is defined as the total flux linkage of the coil when 1 ampere current flowing through it. And the coil 1 ampere current flow ஆகும்போது அந்த coil total எவ்வளவு flux linkல இருக்குதோ அத நான் சொல்றேன் self-inductance. Self-inductance of the coil always defined as total flux linkage of the coil when 1 ampere current flowing through it. அந்த coil 1 ampere current flow ஆகும்போது அந்த total coil எவ்வளவு flux linkல இருக்குதோ அத நான் சொல்றேன் self inductance or coefficient of self inductance. ஓகேவா? இப்போ இந்த coil flow current change பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த coil இது ப்ரொடியூஸ் ஆகும் induced EMF. Induced EMF produced in a coil the change in current flowing through it. இந்த coil flow current change பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த coil இது ப்ரொடியூஸ் ஆகும் induced current ப்ரொடியூஸ் ஆகும். Induced current always nothing but induced EMF. தானே? the coil flow current change பண்ணா அந்த coil in current produce ஆகும் அதுக்கு induced current. The EMF set off in a coil is called induced EMF. Faraday's law of electromagnetic induction என்ன சொல்றோம் அப்படினா E psi is equal to minus d phi b by dt. The induced EMF is always directly induced EMF or induced current or induced EMF is always directly proportional to rate of change of flux linked with the coil. Rate of change of flux linked with the coil. Now pi b என்ற flux linked each turn. அப்ப total number of turns என்னது n. அப்ப total flux என்ன போடலாம் psi is equal to minus d by dt of n pi b. Total flux linkage of the coil. This is general formula. Faraday's law of electromagnetic induction. The induced EMF produced induced EMF always change in current flowing through the coil. So E is equal to minus d pi by dt. Induced EMF directly proportional to or equal to rate of change of flux linked with the coil. Pi b is flux linked with each turn. Total flux another total number of turns n. Appo total flux n pi b by dt. N pi b என்ன போடலாம் L into I. L into I. So psi is equal to minus d by dt. pi b என்ன போடுறேன் L into I. So psi is equal to minus L constant value எடுத்துலாம். So di by dt. What is L? L is a coefficient of self inductance or self induction. அப்ப L is equal to minus the எடுத்து பிற minus E by di by dt. di by dt. What is L? L is a coefficient of self inductance. ஓகேவா? அதனால நம்ம coefficient of self inductance ஒரு definition கொடுத்திருக்கோம். The coefficient of self inductance are simply self inductance always defined as total flux linkage of the coil when 1 ampere current flowing through it. When 1 ampere current flowing through it. இப்போ இந்த Faraday's law யூஸ் பண்ண ஒரு ஃபார்முலா போட்டுறோம். L is equal to minus psi by di by dt. இப்போ di by dt is equal to 1 ampere second power minus 1. 1 ampere second power minus 1. யாரு rate of change of current. The rate of di by dt, the current change with respect to time. So the change in rate of current, change in rate of current 1 ampere second power minus 1 அப்படினா L is equal to psi. L is equal to psi. What is L is equal to I? E or psi கூட சொல்லலாம். சரியா? EMF of the coil or induced EMF. So L is equal to minus psi. L is what is L? L is coefficient of self inductance. Coefficient of self inductance is numerically equal to coefficient of self inductance is numerically equal to opposing induced EMF. Opposing induced EMF. நீ அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அத அந்த இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவனை யார் ப்ரொடியூஸ் பண்ணானோ அவன் என்ன பண்ணுவான் அப்போஸ் பண்ணுவான். எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் தான் இன்டியூஸ்ட் EMF. இந்த கரண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த யார் சேஞ்ச் ஆகுது அப்போஸ் பண்ணுவான். ஃப்ளக்ஸ் இன்கிரீஸ் ஆகுது என்ன பண்ணுவான் அப்போஸ் பண்ணுவான். அப்ப அந்த ஃப்ளக்ஸ் யாரால சேஞ்ச் ஆகுறான் ஃப்ளோ கரண்ட் சேஞ்ச் ஆகுறதால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த ஃப்ளக்ஸ் யார அப்போஸ் பண்ணுவான் ஃப்ளோ கரண்ட் அப்போஸ் பண்ணுவான். அதனால opposing induced EMF. The self inductance or simply inductance of the coil is defined as opposing induced EMF. Opposing induced EMF
when a change in rate of current in 1 ampere second power minus 1 or unit current flowing through it. Unit current யூனிட் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் எவ்வளோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃப்ளோ ஆகுதோ அதை என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் சிம்பிளி செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகேவா, சிம்பிளி செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் நியூமெரிக்கலி ஈக்குவல் டு ஆர் ஆல்வேஸ் டிஃபைன்ட் as opposing induced EMF. Opposing induced EMF when a change in rate of current, when a change in rate of current or rate of change of current or change in rate of current 1 ampere second power minus 1. சேஞ்ச் ஒரு செகண்ட்ல 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆனா அதில் அந்த அது ப்ரொடியூஸ் பண்ற இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் யாருக்கு ஈக்குவலா இருப்பான்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் சிம்பிளி இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில். இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில். இது என்னது? செல்ஃப் இண்டக்ஷன். வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன்? செல்ஃப் இண்டக்ஷன் என்ன அப்படின்னா the produced induced EMF when a change in current in a coil. ஒரு காயில ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது அதே காயில் இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணா இன்டியூஸ்டு கரண்ட் அண்ட் இன்டியூஸ்டு EMF தான் சொல்றான் செல்ஃப் இண்டக்ஷன். இது ஜெனரல் டெஃபினிஷன். Now this is unit of self inductance. Self inductance unit என்ன அப்படின்னா ஜெனரல் செல்ஃப் இண்டக்டன்ஸ் யூனிட் என்ன சொல்ல அப்படின்னா ஹென்றி என்ன சொல்லலாம்? ஹென்றி. the simple letter of H ன்னு சொல்லலாம். the self inductance scalar பண்ணிட்டு the unit of self inductance is simply Henry. 1 Henry ஜெனரல் ஹென்றின்னு சொல்லலாம். another unit என்ன யூனிட் போட்டுக்கலாம் அப்படின்னா L is equal to N pi V by I ன்னு சொல்லலாம். small I. N is a number of turns. யூனிட் கிடையாது. pi first யூனிட் வெப்பர் கரண்ட் ஆம்பியர். ஸோ வெப்பர் ஆம்பியர் per minus 1 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இதில் கூட என்ன பண்ணலாம்? இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன பண்ணலாம்? வோல்ட் பை கரண்ட் ஆம்பியர் per செகண்ட். அப்போ வோல்ட் செகண்ட் ஆம்பியர் per minus 1 யூனிட் அப்படின்னா யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஜெனரல் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் யூனிட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஹென்றி. அப்போ 1 ஹென்றி ஹென்றி யார் ஈக்குவல் அப்படின்னா வெப்பர் ஆம்பியர் பவர் minus 1 is equal to வோல்ட் செகண்ட் பவர் minus 1. இது என்னோட யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் ஹென்றி. 1 Henry is defined as 1 Henry is defined as 1 Henry யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 1 Henry is defined as ரெண்டு ஸ்டேட்மென்ட். நம்ம எப்படி செல்ஃப் இண்டக்டன்ஸ் 2 ஸ்டேட்மென்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போ யூனிட் எத்தனை ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாம்? 2 ஸ்டேட்மென்ட் கொடுக்குறோம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா I is equal to 1 ampere. I is equal to 1 ampere N pi B total flux linkage 1 vapor. 1 vapor flow current 1 ampere இருந்து total flux 1 vapor induced EMF L is equal to N pi is 1 I 1 இருந்து அப்படின்னா L is equal to 1 unit of self inductance சொல்லலாம் Henry. unit of self inductance is general unit of self inductance Henry தான். another unit தான் போட்டு காட்டுறோம். வெப்பர் ஆம்பியர் பவர் minus 1 வோல்ட் செகண்ட் ஆம்பியர் பவர் minus 1. இது another unit. சரியா? இப்போ அது 1 Henry யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 Henry எதுக்கு ஈக்குவல் இருக்கு அப்படின்னா ஃப்ளோ கரண்ட் எத்தனை 1 ampere. the total flux linkage என்னவா இருந்தா 1 vapor. the total flux plus linkage of the coil is 1 vapor or unit flux linkage. unit flux linkage of the coil இருந்தா the self inductance 1 Henry. the 1 Henry is defined as self inductance of the coil is 1 Henry. 1 Henry is defined as the when 1 ampere current flowing through the coil. 1 ampere current flowing through the coil when unit flux linked with the coil. when unit flux linked with the coil. ஒரு காயினுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் 1 Henry இருக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்? 1 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகி அதோட ஃப்ளக்ஸ் வந்து 1 வெப்பரா இருந்தா the 1 Henry is defined as current flowing through the coil is 1 Henry. current flowing through the coil is 1 Henry is flux linkage unit flux linkage of the coil. 1 ampere current flow in total flux 1 vapor இருந்தா the self inductance is எத்தனை Henry? 1 Henry. so 1 Henry is defined as 1 ampere current flowing through it the unit flux linkage of the coil. unit flux linkage of the coil. இது ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறோம். இது யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மென்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா the psi is equal to 1 volt di by dt is equal to 1 ampere second power minus 1 இருந்தா so psi is 1 volt di by dt 1 இருந்தா inductance is எத்தனை Henry? 1 Henry. 1 Henry is defined as the change in rate of current is 1 ampere second power minus 1. change in rate of current self inductance of the coil is 1 Henry. 1 Henry is defined as the current rate the change in rate of current or rate of change of current or change in rate of the current
1 ampere second power minus 1 when is opposite induced EMF is 1 volt. Opposite induced EMF is 1 volt. 1 rate of di by dt 1 ampere இருந்தா அது ப்ரொடியூஸ் ஆகிற opposite induced EMF எத்தனை வோல்ட்டா இருந்தா 1 volt இருந்தா அந்த காயினோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் எவ்வளவு இருக்குமா 1 Henry. 1 Henry is defined as the change in rate of current 1 ampere per second when opposite induced EMF is 1 volt. Opposite induced EMF is 1 volt is called 1 Henry. அப்ப எத்தனை ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கோம் 2 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கோம் 1 Henry யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா வெப்பர் ஆம்பியர் பவர் -1 வோல்ட் செகண்ட் பவர் -1. இப்போ இதுக்கு டைமென்ஷன் யூனிட் போட சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷன் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். டைமென்ஷன் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இப்போ வெப்பர் செகண்ட் ஆம்பியர் பவர் -1 யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷன் போட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும் அப்படினா m l ஸ்கொயர் t power -2 a power -2 the dimension unit of self inductance of the coil.